அல்லாஹ்வுடைய தூதருடைய உருவப்படம் வரைஞ்சா நம்மளெல்லாம் கோபப்படுறோம், போராட்டம். ஏன்? ரசூலுல்லாஹை விமர்சிக்கின்றான், ரசூலுல்லாஹை கேலி கிண்டல் செய்கின்றான், ரசூலுல்லாஹை தவறுதலாக தப்பாக சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் எடுத்து அவன் தவறுதலாக சொல்லுகின்றான். ஆனால் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்போமா? அதே ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை வைத்து தினந்தோறும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹை கேலி பண்ணுகின்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கிண்டல் செய்கின்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையின் மூலமாக விமர்சிக்கின்றோம். ரசூல் சொல்லுகிறார், வட்டி வாங்காதீங்க, நாம வட்டி வாங்குவோம், ரசூலுல்லாஹை விமர்சிக்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாடி வைங்க, நம்ம தாடி அப்படி வைக்காம சுத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு தைரியம், என்ன தைரியம்? யாரு கேட்க போறோம், யாரு என்ன சொல்ல போறோம்? ஆனா அல்லாஹ் நாளை மறுமையை கேட்பார். நாளை மறுமை அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய முகத்தை எப்படி காண்பிப்போம்? அல்லாஹ் கேட்பானே, விசாரிப்பானே. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நம்மிடத்தில் விசாரிக்கும் பொழுது நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? மையத்தில் ரசூல் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறானே, இந்த தூதரை பின்பற்றினால் அவர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்று. அந்த வெற்றிக்காக நாங்கள் எவ்வளவு உழைத்தோம், எவ்வளவு முயற்சி செய்தோம், என்ன ஏற்பாடு செய்தோம்? ஒரு ட்ரிப்புக்கு போகணும், ஒரு எக்ஸாமுக்கு போகணும், ஒரு ஸ்கூலுக்கு போகணும், ஒரு காலேஜுக்கு போகணும், ஒரு வியாபாரத்தில் இருக்கணும், ஒரு வீட்டில் இருக்கணும், ஒரு மேரேஜுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, இதற்கெல்லாம் நாங்கள் பிளானிங் போட்டு இதற்கெல்லாம் முயற்சி செய்கின்றோம்னா என்னைக்காவது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பின்பற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் உழைத்தது கிடையாது, அதற்காக நாங்கள் முயற்சி எடுத்தது கிடையாது, அந்த வெற்றிக்காக நாங்கள் ஒருபோதும் ஆசைப்பட்டதே கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார். சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தில் ومن عمل صالحا والذين آمنوا எவர்கள் ஈமான் கொண்டு الذين آمنوا وعملوا الصالحات நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹை பின்பற்றுகிறார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தால், ரசூலுல்லாஹை பின்பற்றிருந்தால், அவர்களுக்கு அழகான வாழ்க்கையை, தூய்மையான வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே உண்மையை பேசுகின்றானே. இதை பற்றி நாங்கள் எப்பயாவது படித்து பார்த்திருப்போமா? இதை பற்றி எப்பயாவது இந்த வசனத்தை எடுத்து நம்ம யோசித்து பார்த்திருப்போமா? இதற்காக நாங்கள் முயற்சி எடுத்திருப்போமா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, பெரியவர்களே. இந்த உலகத்துக்காக ஓடுவது போதும், இந்த உலகத்துடைய வெற்றிக்காக அடைந்தது போதும்.